ஒரு 10 ரூபா நோட்டில் அந்த ஓரத்தில் ஒரு நம்பர் இருக்குது 10 ரூபா. அதை வந்து நான் மகிழனுக்கு அனுப்பிடுறேன். சரி, அனுப்பிட்ட உடனே எங்ககிட்டேருந்து ஒரு ஆள் வருவார், 10 ரூபா எடுத்துகிட்டு வருவார். அந்த 10 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த கடைசி இருக்கிற நம்பரும் உங்ககிட்ட செல்ஃபோனில் நாங்கள் அனுப்பியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து இந்த 2 நம்பரும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா அவர் எந்த பேங்க் நம்பரை சொல்கிறாரோ அந்த நம்பருக்கு நீங்கள் பணத்தை போட்டுருங்க. இந்த பெரிய பெரிய இந்த ஸ்மக்லிங் போஸ்டிங்லாம் பேசிக்கும். ஆமாம், பாதி நோட்டு உங்ககிட்ட கொண்டு வந்தாக்கா சரக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, 2 ஒன்றா இணைச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பொட்டுன்னு 2. அந்த மாதிரி இந்த நம்பர் வச்சு பண்ண பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பணம் முழுக்க அவங்க தம்பிங்க 2 பேர் மூலமாகவும் வேறு நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் மூலமாக இந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அவங்கெல்லாம் யார், அவங்க வங்கி கணக்கில் இவ்வளவு தொகை ஏன் வந்தது, இது எல்லாம் உட்பட ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கு. சும்மாலாம் வந்து இவங்க பேரில் பழி வாங்குறதுக்கெல்லாம் பண்ணலை. கண்டிப்பாக பணத்தை வாங்கிட்டு போட்டு 35 லட்ச ரூபா வந்து உட்காந்துக்கிட்டு நான் சர்வீஸ் பண்ண வந்தேன்னா அந்த 35 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு வருவேன். அவனும் லஞ்சம் வாங்கி கொடுத்த காசை எடுக்கிறதுக்கு தான். அப்புறம் எப்படி அதான் இன்னைக்கு ரோடு போடுறப்பவே வந்துட்டு 2 இன்ச்சு ரோடு போடணுன்னாக்கா பாதிக்கு பாதி குறைச்சிட்டு அதுலேயும் பாதியை கொள்ளை அடிச்சுட்டு போட்ட மாதிரி கணக்கு காட்டுறது இந்த அதிகாரிகள். இப்படி வர அதிகாரிகள் தானே உடனே, ஏன்னா போட்ட காசு எடுக்கணும் இல்லை. கண்டிப்பாக இந்த டிசம்பர் தொடங்குறதுலேருந்து பாருங்க, சரிண்ணே, நிறைய மாற்றங்கள் நடக்கு, காத்துன்னு இருக்குது. யார் கதறல் எப்படி கேட்குன்றது நீங்க பாருங்க. கதறல் உண்டு, கைது உண்டு, ஐயோ கொள்றாங்களேன்னு கூட வரும். தெரியாது, சரி, ரைட்டு, புரியுதுல்ல? ஐயோ கொள்றாங்கன்னு கூட இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து அமைச்சர் நேரு அவர்கள் செய்த ஒரு ஊழலை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ள இன்று காலை ரொம்ப கொடுமையான ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. கோவையில் விமான நிலையத்திற்கு பின்புறம் ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான இல்லை, பொதுவாகவே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே சீர்கட்டு சந்தி சிரிக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு மோசமா இதுக்கு முன்னாடி இருந்து பாத்துருக்கீங்களா? வன்கொடுமைன்றதை விட பாலியல் சீண்டல் அப்படின்னா பாலியல் சீண்டல். சரி, இது தெரியல உங்களுக்கு என்னன்னு சொல்றதுன்னா திராவிட மாடல் 2.0 வரப்போகுது. 2.0 சொல்லிட்டு இருந்தாங்களா, அது இதுதான் இப்பவே நடக்குது. இதுதான் 2.0. இது வந்து அந்த மாடலுக்கான பிள்ளையார் சுழி, திராவிடத்தினுடைய நவீனம், திராவிட மாடலுடைய நவீனம். பிள்ளையார் சுழிலாம் இல்லை, அதுதான் நடந்துகிட்டே. சரி, அதாவது ஒரு அச்சம் இல்லை. இந்த அரசியல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கட்சிக்காரன் நமக்கு வந்து நின்றுட்டு நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுவான், இல்லை சீக்கிரமாக பெயில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலான்ற ஒரு எண்ணம் அது ஒரு கட்டுக்கடங்கமாக போயிட்டு இருக்குது. மருத்துவர் ராமதாஸ் ஒரு பேப்பரில் இன்றைக்கி அறிக்கை என்னன்னா, அவங்க சொந்த கட்சி நிர்வாகி அங்கே ஒருத்தன் போதை மருந்து கடத்துறான், அதை கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க, 2 பேருக்கும் மோதல் வருது, அதனால 2 பேர் மேலேயும் கேஸ் போடுறாங்க. கவனிங்க, இந்த மாடல் அரசு 2.1 சொல்கிறேன்ல, 2.0 இந்த மாடல் அரசு எப்பவுமே வந்துட்டு நீங்கள் அடிச்சிங்கனாக்கா, நான் அடி வாங்கினேன்னா உங்கள் பேரில் என் பேரில் தான் வழக்கு. யார் வந்து அடி வாங்கினாங்களோ அவங்க மேலே தான் வழக்கு. கஞ்சா விற்கிறேன்னு சொன்னவங்க மேலேயும் வழக்கு, வித்தவங்க மேலேயும் வழக்கு. 2 பேருக்குமே பெயில், 2 பேருமே ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு நிற்கிறப்ப காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் காவலர்கள் முன்னாடியே எதிர்த்தரப்பு கஞ்சா வித்த கோஷ்டி இந்த பாமக நிர்வாகி கழுத்து அறுத்துருக்காங்க. ஆமாம், நேற்று கொளத்தூரை சேர்ந்த ஒரு நபர் கோயம்பேடில் ஆட்டோ ஓட்டிட்டு ஸ்டாண்டில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் பழைய ரவுடி போலருக்கு திருந்திட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. சில ஆட்களை பற்றி தகவல் சொன்னதாக நினச்சிக்கிட்டு 6 பேர் சேர்ந்த கும்பல் நேற்று வெட்டி பண்ணியிருக்கு. நேற்றுக்கு இன்னொரு செய்தியும் வந்துச்சு. சென்னையில் கோயம்பேடுக்கு பக்கத்தில் தான் நினைக்கிறேன், போதை ஆசாமிகள் கத்தியை வச்சுக்கிட்டு போற வரவங்களை வெட்டி இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்றீங்களா? வெட்டி அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இதே போல் நீங்கள் சொன்னது 3வது, இங்கே தெரிஞ்சது மட்டுமே இது நடக்குது. செய்திகள் வராத எத்தனையோ பகுதியில் இருக்குது. சட்டம் ஒழுங்குக்கு வந்து கேவலமாக இருக்குது. நிர்வாகம், டிஜிபி பொறுப்பு நியமனம், நல்ல மனிதர் அவர் மேலே குறைச்சல், நல்ல மனிதர், நல்ல திறமையானவர் டிஜிபி பொறுப்பு வெங்கடேசன் அவர்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. பட் அங்கே என்னென்னா அவருக்கு கீழே இருக்கணும்னு வருதுல நியமம். இப்போ நான் சீனியரு, உங்களை கொண்டு வந்து போட்டாங்க வேண்டப்பட்டவர்ன்றதால இப்போ அது என்ன ஆகுதுன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிருப்தி நிறைய. அது தலைமை இடத்துல டிஜிபி அலுவலகத்தில் அது இல்லாத இருக்குது. எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு இப்படி முரண்பட்ட ஒரு நிர்வாகம், காவல் நிர்வாகம் சத்தியமாக இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக நான் இந்த சென்னைக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஊடகத்துலேயும் நின்று கவனிச்சுட்டு இருக்கிறேன்.
இவ்வளோ மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பார்த்ததே இல்லை. ம். கண்ணுக்கு எதுக்க ஒரே ஒரு லாக்அப் டெத்தை வச்சு அரசியல் பண்ணி மேலே வந்தது திமுக சாத்தான் குளத்தில். ஆமா. ஆனால் அதே போல் லாக்அப் டெத்து நிறைய நடந்துக்கிட்டு 25 ஒன்றுக்கும் ஒரு காரணம். வயிற்று வலியில் போனோம், அதில் போனோம், இதில் போனோம். உங்களுக்கு இதே தான் உங்கள் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்கிறதுக்கு திராவிட மாடலுக்கு ஒன்று. உங்கள் அப்பா வந்து டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தகராறு, மாணவர் போராட்டம், ஒருத்தன் பார்த்தா குளத்தில் கிடக்கிற அடிச்சு போட்டாச்சு, செத்தாச்சு, உதயகுமார்னு பேர். சொந்த அப்பா அம்மா வச்சு என்னுடைய மகன் இல்லைன்னு பேட்டி கொடுக்க வச்ச கூட்டம் உங்கள் கூட்டம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க 25க்கு மேற்பட்ட லாக்அப் திட்டம் நீங்கள் வந்ததுலேருந்து. ஆனால் என்ன இதில் இருக்குது? சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லை. கட்டுக்கடங்காது எங்கே பாரு போதை. பயமாக இருக்குது பேசுறதுக்கு. யாராவது 4 பேர் போதையில் வந்து செஞ்சுட்டு போனான்ற மாதிரி நமக்கும் நடக்கலாம். அரசு நிர்வாகம் இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறைகளுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது? ஒரு ஆளை வந்து பேசுகிறாருன்றதுக்காக அவரை பழி வாங்குறதுக்கு எந்த உச்சத்துக்கும் போகிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குல்ல. கண்டிப்பாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. 2-3 பத்திரிகையாளருக்கெல்லாம் நடந்துருக்குது. அந்த மாதிரி பேசுகிறோம்னாக்கா எங்களுக்கு ஒன்றும் இதில் போதை குடிச்சிட்டு இருந்தால் கஞ்சா அவன் போதையில் பண்ணான்னு ஒரு கேஸ் முடிச்சுட்டான்னு என்ன பண்ணுவீங்க? மகிழனுக்கு ஏகலைன்னு நாளைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? ரவுடிங்க மேலே ஒரு என்னென்ன பயம் இல்லை. ரவுடிங்க மேலே கட்சிக்காரன் வருவான் ஸ்டேஷனுக்கு, அவன் வந்து எப்படியாவது சப்போர்ட். அதைத்தான் கேட்க வந்தேன். ரவுடிங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த அரசுக்கு அப்படி என்னதான் தயக்கம்? கையால் ஆகாத கட்டுப்பாடு அவர்கிட்ட இல்லைங்க. அதிகாரிகளுக்குள்ளார ஈகோ புரியுதில்ல, கட்டுப்பாடு அவங்கக்கிட்ட இல்லை. சென்னை முழுக்கன்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதை எல்லை மீறிய ஒரு சட்டம் ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். யாருக்குமே தெரியல. போதை என்பது கண்ணுக்கு இருக்குது. நாங்களாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறார்ல செந்தமிழன், செந்தமிழன் இப்போ ஒதுங்கி இயற்கை வேளாண் அது இதுன்னு ஒதுங்கிட்டார். ஐயா மணியரசனோட பையன் மகன் குமுதத்தில் இருக்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டு, மேஜர் பெரிய இது கஞ்சாவை வந்து விற்கிறாங்க ஒரு இடத்துல. சென்னை முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது அதுதான். புரியுதில்ல. ஆனால் அந்த இடத்துக்கு சுற்றி வந்து மக்கள் நல்லா கசகசன்னு நிறைய இருக்கிற மக்கள், ஒரு என்ன சொல்கிறது, உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற ஏரியான்ற மாதிரி அதுக்குள்ளே அந்த இடம் நடந்துக்கிட்டு இருக்குது. கும்பலாக போகிறாங்க ஏதோ வந்து சொல்கிறாங்க, டக்குன்னு பட்டலம் போகுது. லட்சத்தில் தான் வாரி காசை கூட்டுறான். அப்போ ஒரு இந்த கேமரா ரகசியமாக வச்சுக்கிட்டு பணம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு நிற்கணும். அவர் விசாரிக்கணும், அதை ஷூட் பண்ணணும். எந்த சிக்கல் ஆனாலும் எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் பார்க்கணும். ஏகலைவன் நீ இருக்கிறன்னு நான் இருக்கிறேன்னு இல்லை, யாராவது ஒருத்தர் வெளியே ஓடிடணும். ஐயோ இவர் வராமல் நான் ஓடக்கூடாதுலாம் நிற்காதீங்க அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டோம். முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு அப்படி சும்மா அலோ அப்படின்னு கேட்டாக்கா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா உங்களுக்கு? சரி, இங்கேருந்து நீங்கள் கூவுனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. முடிச்சு இப்போ ஸ்டேஷனில் உட்காந்துட்டு 2 பேருக்கும் ரொம்ப குசும். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃபீஸில். நேராக அந்த முதல்ல ஸ்டேஷனில் கேட்குற அந்த மாதிரி உங்கள் லிமிட்டில் இந்த மாதிரி விற்கிறதா சொல்லி சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது நேராக ஏசி கிட்ட பேசுகிறேன். ஐஸ் அண்ட் கமிஷன் என்ன நீங்கள் பேசுகிறீங்க ஏகலைவன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு. டெப்டி கமிஷனர் நாங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி கேட்டோன்னா என்ன நீங்கள் எங்கள் லிமிட்டில் அப்படிலாம் அடுத்த கோழியாட்டம் துடிச்சாங்க. கடைசியாக வச்ச நேராக கமிஷனர் அப்போ ஒருத்தர் இருந்தார், பேரை சொல்ல வேணா, அவர்கிட்டே ஃபோன் அடித்து கேட்டாங்க. நத்திங், சிட்டிக்குள்ளே அப்படி கிடையவே கிடையாது, சுத்தமாக தொடச்சிட்டேன்னு எல்லாம் கேட்டு பதிவு பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு முடிக்கிறோம். வீடியோ படத்தோடு வருது. எப்படி இருக்கும்? ஆடி போயிட்டாருங்க அடுத்த நாள். அதுக்கு பிறகு அந்த ரவுடி கும்பல் அந்த கஞ்சா வைக்கிற கோஷ்டிக்கு என்னென்ன மிரட்டுனது என்னென்ன பண்ணதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுபோல் அன்றைக்கி இருந்தது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பார்த்த தெருவுக்கு மளிகை கடை மாதிரி இருக்குது. சின்ன கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. கஞ்சா மட்டும் இல்லை, இது வரைக்கும் கேள்விப்படாத புது போதை பொருட்கள் எல்லாம் நடமாடிக்கிட்டு கிராமத்துக்குள்ளே நடக்குது. புரியுதில்ல. எங்கள் ஊரில் நடக்குது, மிடில் பேரூராட்சி ஊரில் நடக்குது. அந்த ஊரில் கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கரைவெட்டி. என் கட்சி, என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய தளபதி ஆடுறாரு, அடுத்து சின்ன தளபதி ஒருத்தர் வரப்போகிறாரு. எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒழுக்கைக்கேடுலாம் இருக்கக்கூடாது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? தாராளமாக கொடுத்து எப்படி சரளமாக விற்கும்? அப்போ அங்கே போய் காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுனாக்கா அங்கே ஒன்றியமோ வட்டமோ நகரமோ தடுப்பான்ற பேரில் தானே இருக்குது. நிச்சயமா இந்த எண்ணம் வந்துருச்சு. பரவாயில்ல, போதையில் தான் நடக்குது, பாதிக்கு மேலே போதையில் நடக்குது. எது ஒன்று தனக்கு பழி வாங்கின யாருன்னா ஒருத்தனை அப்படி முடிவு பண்ணிட்டா போதையில் வந்து செஞ்சாலும் முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த அரசுக்கும் அது ஏற்புடையதாக இருக்குது. ஸோ இந்த ரவுடிகளோட சப்போர்ட்டும் இந்த திமுக அரசுக்கு தேவைப்படுது. அது அப்படிதான் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நிர்வாகமாக இல்லை, மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து என்னாலும் திராவிட மாடல் 2.0 2.0 ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கலாம், 4ன்னு கூட வச்சுக்கலாம், அட்வான்ஸு டெக்னாலஜி அப்படின்னு கூட நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கிட்டு போ. மக்கள் உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மிக மட்டமான நீங்கள் சொல்கிறது ஒன்று பஸ்ஸு விட்டது சொல்கிறீங்க மகளிருக்கு, அதுக்கு அடுத்து அந்த 1000 ரூபா சொல்கிறீங்க கல்லூரி மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கு. இதை தாண்டி வேறு ஒரு ஆணி அங்கேருந்து நடக்கலை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்குனாக்கா பயப்படணும், நடுங்கணும்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அது என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னே எல்லாம் நடுங்கணும். திரும்ப திரும்ப நடக்குதே கூட்டு பாலியல் கரெக்ட் கரெக்ட். திரும்ப திரும்ப நடக்குதே ரோட்ல வெட்டுறது திரும்ப திரும்ப பழிக்கு பழி. இந்த நாட்டிலேயே உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுற அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே இல்ல ஒருத்தன் போய் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செஞ்சுட்டு வந்துட்டான். நிர்வாகத்து முகத்துல துப்பிட்டு போன மாதிரி அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணு நீங்க என்னைக்கோ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் தெரியுமா உங்களுக்கு? மாணவர் கொந்தளிப்பு அப்படி இருந்திருக்கும். நடக்கல. காயடிக்கிறீங்க நீங்க மாணவர் சமுதாயத்தை. வேற வேற மாநிலமா இருந்தால் நீங்களே இங்கேருந்து ஊதி பெருசாக்கி இருப்பீங்க. எங்கெங்கோ நடக்கிறதுலாம் உங்கள் புரட்சி முகங்கள் ரோட்டுக்கு வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடத்துக்கு வரவே இல்லையே. தான் உங்கள் லட்சணம். கரெக்ட். உன்னுடைய தலைநகரத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில் உங்களுடைய செக்யூரிட்டி அதிகமாக இருக்குன்ற இடத்துலேயே நடந்திருக்க மாணவிக்குன்னா எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கிற கல்லூரி மாணவிக்கு என்ன உத்தரவாதம் இருந்திருக்கும்? புரியுதில்ல உங்களுக்கு? புரியுது. அதனால் இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு இந்த ஆட்சி தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் பல விஷயங்கள்லாம் சொல்லலாம், நம்ம மறுக்கலை. ஆனால் இது வந்து நம்ம அவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சிக்கோ இந்த அரசை வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கோ கிடையாது மகிழன். உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு புரியுது. போயிடுச்சு. இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. அதான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, திராவிட மாடல் 1.0வே இந்த அளவுக்கு கேடுகட்டு கேவலமா இருக்கு அப்படின்னா, இந்த லட்சணத்துல திராவிட மாடல் 2.0 வந்துருச்சு அப்படின்னா இதான் 2.0. இதான் 2.0. இதை வந்து அடுத்தது வந்து ஸ்பீடா இருக்குன்னு சொல்ல. அதான் அடுத்து வந்துருச்சுன்னா இதை விட மோசமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதிகமா இருக்கும், நிலத்தை அபிக்கிறது அதிகமா இருக்கும். ஒருத்தன் இருக்கும்போது அவன் இடத்த வந்து பட்டா போட்டு 1000 கோடி 2000 கோடி பட்ஜெட் அவன் கதறிக்கிட்டே இருப்பான். கட்டடம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதிக்கு மேல வித்துட்டாங்க. முழுக்க சட்டவிரோத அவங்களுக்கு வந்து சட்டவிரோத செயல் செய்யறவங்களுக்கு முன்னுரிமைன்றது தான் இருக்கும். ஒரு வேற ஒண்ணுமே இருக்காது. இதுதான் 2.0. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரவுடிகளின் ராஜ்யமா இருக்கும். அது இப்ப மட்டும் என்ன நடக்குது இல்லைன்னு நீங்க மறுக்க சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னா கோவம் வந்துருதுல சுட்டி காட்டினா. நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. 2021 நீங்கள் வந்த பிற்பாடு என்னென்ன விடயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேப்பர் வச்சுன்னு விவாதிப்போம். 2 தரப்பும் விவாதிப்போம். இல்லை இது வந்து பொற்கால ஆட்சி நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கனாக்கா நான் இந்த பேசுறதை விட்டு விளைகிறேன். சரிண்ணா. திமுகவை இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் விவாதிக்கல. சரிண்ணா. நாம அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஐயா KN நேருவோட ஊழலுக்கு வந்துருவோம். நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறையில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததுல முறைகேடு நடந்திருக்கு, பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் KN நேரு மேல குற்றச்சாட்டு சுமத்தி இவர் மேல FIR போடுங்கன்னு தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. இந்த ஊழல் விவரத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மேற்கொண்டு நான் கேள்விகளை கேட்கிறேன். அதாவது அமலாக்கத்துறை என்னன்னா வெளிநாட்டு ஏற்கனவே வேற ஒரு விடயத்துக்காக ரெய்ட் போறாங்க. வேற ஒரு விஷயத்துக்காக ரெய்டு போயிட்டு நேரு தம்பி அவங்க ஆஃபீஸு மற்றது அவங்க நிறைய தெரிஞ்ச நண்பர்களுடைய செல்போன் உள்பட எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. நேருவோட தம்பிகள் அப்படின்னா அந்த மணிவண்ணனும் ரவிச்சந்திரன் அவருக்கு உதவியாளர் இன்னொரு 2 பேர் 3 பேர் எல்லாருமே உள்பட எடுக்கிறாங்க. சரி. எடுத்துட்டு முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மட்டும் 888 கோடின்றாங்க. அவங்க 888 கோடி 1000 கோடிக்கு ஒரு 200 கோடி கிட்ட கம்மி. 100 என்ன சொல்லுவோம் 177 கோடி என்ன கம்மி வருது 1000 கோடிக்கு. வெளிநாடு பண பரிவர்த்தனையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். சரி. 150 பேரோட சட்டவிரோத பணி நியமனத்துக்கான ஆதாரம் உரையாடல் 150 பேர். சரி சரி. 159 பேர் என்றால் 150ன்னு வச்சுப்போம். அதில் மட்டும் கிடைத்த பணங்கள் இந்த பரிவர்த்தனை மட்டும் இவ்வளோ எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் இப்படி வந்திருக்குது. அது எப்படி 150 மட்டும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மகிழன் நீங்கள் வரீங்க உங்கள் மார்க்கு கம்மியாக இருக்குது, உங்கள் செல்ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிற வந்து இவ்வளோ தான் மார்க்கு, இவ்வளோ தான் வந்து ஐயா கிட்ட சொல்லி மேலே கொண்டுட்டு வரேன், நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்துனது போனது எல்லாமே வாட்ஸ்அப்பை தகவல் டெக்ஸ்ட்டாக அனுப்பிட்டீங்களா, அது ஒன்று. ரெண்டாவது ஒரு 10 ரூபா நோட்டில் அந்த ஓரத்தில் ஒரு நம்பர் இருக்கும் 10 ரூபா, அதை வந்து நான் மகிழனுக்கு அனுப்பிடுறேன். சரி. அனுப்பிட்ட உடனே எங்ககிட்டேருந்து ஒரு ஆள் வருவார், 10 ரூபா எடுத்துகிட்டு வருவார். அந்த 10 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த கடைசி இருக்கிற நம்பரும் உங்ககிட்ட செல்ஃபோனில் நாங்கள் அனுப்பியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து இந்த 2 நம்பரும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா அவர் எந்த பேங்க் நம்பரை சொல்கிறாரோ அந்த நம்பருக்கு நீங்கள் பணத்தை போட்டுருங்க. சர்வதேச ஸ்மக்லிங் மாதிரி நடந்திருக்கு. பழைய சினிமாவிலலாம் நம்பியார் எம்ஜிஆர்லாம் சூர்யா நடிச்ச அயன் படத்துல கூட இப்படி எல்லாம் ஒரு சீன் வரும். உங்களுக்கு எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்கு. அவன் உழைச்சி படித்து ராவு பகலை கஷ்டப்பட்டு படித்து அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு நீ வைக்கிற தேர்வெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். அவன் கேனையை
நீ பணத்தை வாங்கிட்டு போறோம்னா அந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் இருக்கும், உனக்கு அப்படி என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்படி ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வாங்கி இருக்கிறாங்க? குறைஞ்சது 25 to 35 லட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 25 இருந்து 35 லட்சம். 1,76,000 1.76 லட்சம் கோடின்றாங்களே, அதை விட இது பீட் பண்ணிடும் போல இருக்குது. ம். இது தாண்டி என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை, இந்த பண பரிவர்த்தனையில் சட்டவிரோத வேலை பணி நியமனம் இருக்குது. ம். நீ முறைப்படி நடத்துறதா சொல்லி சரி. இல்லீகலாக பண்ணியிருக்கிற, அதில் வந்துட்டு அந்த துறை இருக்குல்ல, கிராம வளர்ச்சி, நீர் நிர்வாகத்துறை, நகராட்சி வளர்ச்சி, மற்றும் நிர்வாகத்துறை, நீர் நீர் வ- நீர் நிர்வாகம், நீர் வழங்கல் எல்லாருமே சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பொண்ணுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்கிறாரு காசு கொடுத்து. பொறியாளர், உதவி பொறியாளர் எடுத்த உடனே ரைட்டு. போடுறாங்க. அதுக்கான சாட்டிங்கு செல்போன்லயும் நடந்தது, வாட்ஸ்அப் சாட்லாம் வெளியே வந்திருக்கு. நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 230 பக்கங்களுக்கு மேலே ஆவணங்களை இணைச்சி அங்கே இருக்கிற இடி என்ன பண்ணுது, டிஜிபிக்கு அனுப்புது, கடிதம் எழுதுது. நீங்கள் இதை வந்து பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணால்தான் நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்க முடியும். உனக்கு மடியில் கனம் இல்லைல்ல, பதிவு பண்ணணும் இல்லை, பதிவு பண்ணாமல் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இடி வந்துச்சு எங்ககிட்டே வரீங்கன்னா நீ கொள்ளடிக்கிறன்னு ஒன்று சொல்கிறோம். இல்லை அங்கே கொள்ளடிக்கலாம், மேற்கு வங்கத்தில் கொள்ளடிக்கிறாங்க, இங்கே கொள்ளடிக்கிறாங்க, நீங்கள் அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே மட்டும் வரீங்கன்னா இது என்ன பேசுது? நீ கொள்ள அடிச்சியா இல்லையா, அதான் கேள்வி. சரி, இருக்குது, ஆதாரம் இருக்குதுன்னு அவன் அனுப்பிட்டு இதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கோன்றாங்க. சரிண்ணே. இப்போ இந்த பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல, அது வந்து இந்த 2024 2025 ஆண்டுல மட்டும்தான் நடந்துச்சா, இல்லை இந்த திமுக ஆட்சி முழுவதுமே இப்படிதான் நடந்திருக்கா? இந்த ஓராண்டு ஓராண்டுல மட்டும்தான் இப்போ சொல்றது கிடைச்சிருக்கு. இதுதான் கிடைச்சிருக்கிறது இவ்வளவுதான். இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் போங்க. அவங்களுடைய சாதி சங்கத்தினுடைய மாநாடு ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அந்த மாநாட்டில் உட்காந்துக்கிட்டு நேரு KKSSR பேசினாங்க. இது வந்து இனவாதம் இல்லை, நம்ம சொல்ல வரோம். அதே தெலுங்கு சமூகத்தில் உழைச்சி படித்து பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறோம். உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க, எங்கள் எதுக்கு உட்காந்துட்டு நீங்கள் மாட்டலாடுங்க, யார் என்னாருன்னு சொன்னால் உங்களுக்கு புல்டோஸில் வச்சு அடித்து தள்ளி நறுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சொன்ன நபருக்கு நீ இந்த மந்திரி பதவி கொடுத்ததே சட்டவிரோதம். முதல்ல கரெக்ட். நீ இதை செய்வன் மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் வேலையை போட்டிருக்கீங்களா, நீ எப்படி தெரியும்? காசு வாங்கிட்டு உங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. படிச்சுட்டு தகுதியா இருக்கிற தெலுங்கு சமூகத்து மக்களும் இருக்கிறாங்க, ஏழையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவனை விட்டு பணம் கொடுத்தவனுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க. தமிழ் சமூகத்திலையும் சரி, நான் என்னன்னா எப்படி நடந்தாலும் சரி நீ இது இப்படிலாம் செய்திருக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? 2021 பிறகு உங்களுடைய நீ பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த துறையில் ஒரு முழுக்க ஒரு ஆய்வு பண்ணி வெளியில் கொண்டுட்டு வரணும். எவ்வளோ கான்ட்ராக்ட் நடந்திருக்கு, இந்த கான்ட்ராக்ட்லாம் நீ யாருக்கு கொடுத்துருக்குற, இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்கீங்களா, பிற மொழியாளர் கொடுத்துருக்கீங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. பணி நியமனங்களில் எவ்வளோ சதவீதம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க, அதில் தமிழர்கள் எத்தனை, தமிழர் அல்லாத இருக்கவங்க எத்தனை பேர், இதெல்லாம் எடுத்து பேசணும். கண்டிப்பாக. நாமன்னு இந்த மண்ணில் நீ வந்து அதிகாரம் உட்காந்துட்டு எங்கள் முதுகுலேயே நாமத்தை போட்டு தடவி கொடுக்குறோன்னு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். அது நாமன்னு எங்களுக்கு தெரியல. புரியுது. அப்புறம் நீ இப்படி உட்காந்துக்கிட்டு உங்கள் அதிகாரத்தை மட்டும் திரும்ப உங்களுடைய ஆதிக்கத்தை மட்டும் நிறுவனத்துக்கு மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் எதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஒன்று கொண்டுட்டு வரணும்? சரியான கேள்வி. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழர்னு சொல்லிட்டு வரீங்களே, எதுக்கு? அப்புறம் பார்த்தா உங்களுக்காக தானே எல்லாம். இந்த எண்ணத்தையும் நான் விசாரிக்கணும்னு சொல்ல வரேன். சரி, நீ இல்லைன்னு மறுத்தினா வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையும் அறிக்கை கொடுங்க. இது வந்து ஒன்று. அடுத்தது இந்த பண பரிவர்த்தனையில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லுங்க. இந்த பெரிய இந்த ஸ்மக்லிங் கோஸ்டிங்லாம் பேசிக்கும். ஆமாம். பாதி நோட்டு உங்ககிட்ட கொண்டு வந்தாக்கா சரக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, ரெண்டையும் ஒன்றா இணைச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒட்டுன்னு ரெண்டும். அந்த மாதிரி இந்த நம்பர் வச்சு பண்ண பிஸ்னஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பணம் முழுக்க அவங்க தம்பிங்க 2 பேர் மூலமாகவும் வேறு நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் மூலமாக இந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அவங்கெல்லாம் யார், அவங்க வங்கி கணக்கில் இவ்வளவு தொகை ஏன் வந்தது, இது எல்லாம் உட்பட ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கு இடி. சும்மாலாம் வந்து இவங்க பேரில் பழி வாங்குறதுக்கெல்லாம் பண்ணலை. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்கல்ல, உச்சநீதிமன்றத்துக்கு போனோன்னே இதை இடியை கேள்வி கேட்டிருக்காங்க. அதை மற்ற மாநிலம் விட்டுவிட்டா அங்கே மட்டும் ஏன் போகிறீங்க? அதுக்கு அடுத்தது அந்த மாநிலத்தில் அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு காவல்துறை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மாநில உரிமை இருக்குது. நீங்கள் நினச்சா எல்லாத்துக்கும் உள்ளே போக முடியுமான்னு ஒரு கேள்வி 2 முறை கொட்டு வாங்கியிருக்குது. அதனால தான் முறைப்படி கடிதம் அனுப்பு, நீ வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு. இப்போ பதிவு பண்ணாமல் நீங்கள் உட்காந்துட்டுக்கிறீங்க. நீங்கள் அடித்தது கொல்ல சுருட்டுறீங்க,
இதுக்கு நியாயத்தை கேட்க போனாக்கா உடனே எங்களை பழி வாங்க வராங்க, இந்துத்துவா உள்ள நுழையுது. நேரு வந்து இதை வந்து முற்றிலும் மறுக்கிறாரு. ம். திராவிட மாடல் ஆட்சியின் மீது இருக்கின்ற பொறாமையின் காரணமாக ம். பாஜக தன்னுடைய கைப்பாவையான ஈடிய வச்சு ம். தேவையில்லாம என்னுடைய துறை மீது இப்படிப்பட்ட களங்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபேஸ் பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ண சொல்லுங்க டிஜிபி. ம். அது பொய்யா மெய்யான்னு தெரிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுங்க, பாத்துடலாம் அப்படின்னு. ஆமா, பதிவு பண்ணிட்டு நீ சொல்லு, பதிவு பண்ணு, விசாரணை நடக்கட்டும். ம். நீ பொய்யன்னு ப்ரூவ் பண்ணு. ஏன் வசனம் பேசுறீங்க? ம். உடனே பதிவு பண்ண சொல்லியிருக்கணும்ல அந்த கண்டிப்பா, அரசு. ஏன் கண்டிப்பா. பதிவு பண்ணாம தாமதப்படுத்தினாங்க? பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணிட்டு விசாரணை நடத்துங்க. இப்ப நான் அதே கேள்வி, மத்திய அரசு இடி சொன்னது தவறு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ம். இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, அங்க நடக்கும்ல, கண்டிப்பா. ஆவணங்கள் அங்க வைப்பாங்கல்ல. ஏன் உனக்கு பயம்? ம். எதுக்கு எடுத்தாலும் மொட்டையா வந்து இது ஒண்ணு இருக்குது. பாஜக வந்து எதுக்கு எடுத்தாலும் பாஜக, டெல்லி நீ சங்கி, நீ டெல்லி இந்துத்துவா, பாஜக ஆதரவு, பி டீம், இதையே சொல்லி நீ பாட்டுன்னு இந்த மக்களுடைய சொத்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ம். அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துருது. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா ஐயா? ம். இந்த வருஷத்துக்கு மட்டுமே பணி நியமனம் கொடுத்ததில் 888 கோடி இந்த ரூபாய் குறிப்பிட்ட ஊழல் துறையில அப்படின்னா, புரியுதா? இந்த குறிப்பிட்ட துறையில மட்டும் இந்த வருஷத்துல, அப்ப கடந்த 4 வருஷமா எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்க? கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி போகும். 1.5 லட்சம் மனுக்கள் வந்திருக்குது. சரி, அதுல இருந்து எடுத்துதான் நீங்க இவ்வளவு பேருக்கு செய்திருக்கீங்க. 2538 பேர். ஆமா, 2538 பேருக்கு பணி நியமனம் நியமனம் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தவங்க கூட தகுதியானவனா உங்களுக்கு தோணலையா? ம். எத்தனை லட்சம் பேர், 1 லட்சத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் தகுதியானவர் இருந்திருப்பான் படிச்சுட்டு. ம். எத்தனை பேரு ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு படிச்சு தேர்வு அது எழுதிருப்பாங்க. தமிழனோ தமிழ் நல்லாத பிற மொழியாளரோ யாரோ ஒருத்தர், அவன் அப்புறம் உழைப்புக்கும் அவன் படிப்புக்கு என்ன மரியாதை? ம். நீ 35 லட்சம் வாங்கிட்டு வேலைக்கு போடுறெல்லாம் வந்து தியாகம் பண்றதுக்கு அந்த சீட்ல உட்காருவான். அந்த பணத்தை காசு கொடுத்துருவான். இருக்கிறவனுக்கு தான் படிப்புங்கிறது போய் காசு இருக்கிறவனுக்கு தான் அரசு வேலை என்ற எதுக்கு நிலையை அரசு? கொண்டு எதுக்கு வந்துட்டாங்க. அரசு? குத்தகை விட்டுட்டு போ. ம். பணம் இருக்கிறவங்க மட்டுமே மேலே வந்துகிட்டு இருக்கட்டும், பணம் இல்லாதவங்க கீழே போவோம். அப்புறம் ஏன் தீவிரவாதம் வன்முறை ஏன் பெருகாது உங்களுக்கு? கரெக்ட், கரெக்ட். புரியுதில்ல? நீங்கள் தானே இதெல்லாம் உருவாக்குறீங்க. இதுக்கு எதிராக ஒரு இளைஞர் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு இருந்து பார்த்துட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு ஏதோ ஒரு கும்பல் போயிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணுது, தப்பான வழிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உடந்தை நீங்கள் தானே இருக்கீங்க. இந்த அரசு தானே காரணமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலை இருந்தால் அந்த வளர்ப்பு நல்லா இருக்கும். உன்னுடைய சூழல், நாட்டினுடைய சூழல் சரியாக இருந்ததுன்னா அந்த நாட்டினுடைய இளைய தலைமுறை நல்லா இருக்கும். கரெக்டாக கண்டிப்பா. பணத்தை வாங்கிட்டு போட்டு 35 லட்ச ரூபா வந்து உட்காந்துக்கிட்டு நான் சர்வீஸ் பண்ண வந்தேன்னா அந்த 35 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு வருவேண்ணா. அவனும் லஞ்சம் வாங்கி கொடுத்த காசை எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். அப்புறம் எப்படி? அதான் இன்னைக்கு ரோடு போடுறப்பவே வந்துட்டு இத்தனை இன்ச்சு ரோடு போடணுன்னாக்கா பாதிக்கு பாதி குறைச்சிட்டு அதுலேயும் பாதியை கொள்ளை அடிச்சுட்டு போட்ட மாதிரி கணக்கு காட்டுறது இந்த அதிகாரிகள். இப்படி வர அதிகாரிகள் தானே உடனே, ஏன்னா அவன் போட்ட காசு எடுக்கணும் இல்லை. கண்டிப்பா. உனக்கு நீ லம்பா 20 வாங்கிட்டு போயிடுற, கையெழுத்து போட்டு அலைஞ்சின்னு எல்லாம் பண்ணுறது நான் சும்மாவா? அவன் 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 பேச்சுக்கு நடக்கணும் இல்லை. ம், ம். எந்த ரோடு இங்கே சென்னைக்குள்ளே நீ ஒழுங்கா நல்லா இருக்க காட்டு. ஒரு அப்ப ரோடு செலவு இல்ல. பண்ண காசுலாம் எங்க போச்சு? இத்தனை 1000 கோடி எங்க போச்சு? முதல்ல இந்த குறைஞ்ச மழை நீர் வடிகாலுக்கு செலவு பண்ண 4000 கோடி எங்க போச்சுன்னே தெரியல. தம்பி வண்டி ஓட்டிட்டு போறேன் தம்பி, அதாவது பிரேக் அடிச்சாலும் நம்ப மாட்டேன், வண்டி தானே எகிரி போகுது. அந்த அளவுக்கு மேடு விளையாட்டுக்கு இல்லை. நான் ரொம்பவும் சீரியஸாக சொல்கிறேன். நான் மெதுவாக தான் ஓட்டுறேன், பிரேக் அடிக்கிறேன். பிரேக் அடித்த பிறகு வண்டி ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்குது. ம். பக்கத்தில் இடிச்சது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு தெரியுமா? என்ன ரோடு வச்சிருக்கிற? அப்போ இப்போ வந்து இந்த தலைமுறை வருது. இந்த மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் உருவாக்கி வச்சுக்கிறவங்களா எல்லாருக்கும் வந்து என்னாச்சுன்னா எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் கொல்லை. நம்ம மாட்டினா அதிகாரி மாட்ட போகிறோம், மந்திரி மாட்ட போகிறோம் அப்படின்ற நிலை வந்துருச்சு இல்லை. அதனால் அவங்க காப்பாற்றிக்கினாங்கன்னா நம்மளையும் காப்பாற்றி விடுவாங்க. இந்த நிலைக்கு தான் நீ கொண்டு வந்துக்கிற. இது என்ன நீ கல்வி முறையை வச்சிருக்கிற, என்ன வேலைவாய்ப்பு முறையை வச்சிருக்கிற, என்ன தகுதியை நீ வந்து வச்சிருக்கிற? இது எப்படி பெரிய புரட்சி அரசுன்னு சொல்ல முடியும்? ரொக்கக்கேடு இல்லை உங்களுக்கு. சரி, இப்போ கொள்ளை அடிப்பீங்க, உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? இப்போ நேரு சொல்றதுல இருக்கிற நியாயத்தையே எடுத்துக்குவோமே. நியாயத்தை எடுத்துக்கிறோம். ஒரு பேச்சுக்கு அவர் தரப்பு நியாயத்தை எடுத்துக்கிறேன். காசா சரிங்களா? பணமா எடுங்க நீங்க. அவர் தரப்பு நியாயத்தையும் கொஞ்சம் பேசலாமே. இப்ப அமலாக்கத்துறை இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அதற்குண்டான ஆதாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதாரம் எனச்சி கொடுத்துட்டாங்க. ரைட். அத அப்படியே பொது வெளியில விடுங்க, மக்களும் பார்த்துக்கிட்டோம். விசாரணை அப்படி இல்லை. விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வெளியிட மாட்டாங்க. ம். இருக்கிற ஆவணத்தை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுப்பாங்க. இது நான் கரூரில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் விசாரணை உடனே போட்டுருவீங்க. ஒரு நபர் நீதிபதி ஆணை விசாரணை போட்டுருவீங்க. உடனே 5 அதிகாரி வச்சு நீங்களே ப்ரெஸ் மீட் கொடுத்துக்குவீங்களா? எங்கள் பக்கத்தில் தவறே இல்லைன்னு சொல்லிட்டு. இதால் தானே உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினீங்க. கரெக்ட். இந்த விசாரணை எப்படி போகுது? நீங்கள் என்னன்ட்டீங்க சொல்லிட்டீங்க, ஒரு டிஎஸ்பி தலைமையில் விசாரணை, டிஜிபி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, தப்பே நடக்கலைன்னு. விசாரணை எப்படி போகும்? புரியுதில்ல?
இந்த புரியுது, இந்த புரியுது. உதாரணம் வந்துச்சுல, அந்த புரியுது. மாதிரி ஆவணங்கள் எல்லாம் வெளியிட மாட்டாங்க. வழக்குன்னா சம்மந்தப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் தான் இந்த ஆவணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய பத்திரிக்கை வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற ஆவணங்கள் இதுதான் முறைப்படி எடுத்து போட்டு வந்து வாங்கணும். ஆவணங்கள் நீங்கள் எடுத்து போட்டு பண்ணாலும் கூட நீதிமன்றத்தில் இருக்கிற ஆவணங்கள், கோர்ட்டு கொடுக்குற ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து போட்டு பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் சிக்கல். அந்த மாதிரி அனுபவம் எனக்கும் வந்திருக்குது. சரி. பிரபலமான ஒரு திமுக எம்பி ஃபோர்ஜரி பண்ணி உள்ளே போகிறாங்க. அவங்க மட்டும் உள்ளே போகல, ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஒரே சொத்து 4 பேங்க்கில் வச்சு லோன் வாங்கின சீட்டிங் கேஸ். எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி எம்பி ஆகிட்டாங்க. இதோட இந்த அம்மா மேலே ஏற்கனவே இந்த மாதிரி வந்துச்சு, இது எப்படி இதை கொடுத்தாங்க அப்படின்னு பண்ணுறோம். இது முழுக்க முழுக்க போலி டாக்குமெண்ட் பண்ணுறது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தான் எல்லாமே அவங்க வேலையை. ஜாமீன் எடுத்திருக்குது, கூட சம்மந்தப்பட்டவங்களும் உள்ளே இருக்கிறான், புருஷன் உள்பட. எல்லாத்தையும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் நான் எடுக்கிறேன், ஆவணங்கள் எடுக்கிறேன், ஒரு பத்திரிக்கையாளர் மூலம் எடுக்கிறேன். பட் அதை பயன்படுத்த முடியாது. நீ பார்த்துக்கலாம், நீதிமன்றத்தினுடைய ஆவணம் எப்படி வெளியில் போச்சுன்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். ஆர்டிஐ போட்டு எடுத்து வச்சு பண்ண நாங்கள். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்தோன்னே அந்த ஆவணங்கள்லாம் வெளியிட்டுற முடியாது. சட்ட சிக்கல் இருக்குது. சரி. ஆவணங்களை சாட்சி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆவணங்களை மறைக்கவோ திருத்தவோ வேற ஏதாவது சொல்லவோ இல்லை ஆவணங்களுக்கு உண்டான சாட்சியங்களை கலைக்கவோ வழி இருக்குதா இல்லையா? இருக்கு. இப்ப அந்த இடத்துல தான் நேரு கேட்கிறாரு, இப்படி ஆதாரமே இல்லாம தொடர்ந்து எங்களுடைய அமைச்சர்களோட வீடுகள்ல வந்து சோதனை செய்யறீங்க. இப்ப அமலாக்கத்துறை பல திமுக அமைச்சர்களோட வீடு, அலுவலகம் எல்லாத்துலயும் போய் சோதனை நடத்துறாங்க. அந்த நேரத்துக்கு அது பரபரப்பா தகவலா பேசப்படுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த சோதனை எந்த கட்டத்துல இருக்கு, சோதனையில கைப்பற்றிய ஆதாரங்களை வச்சு அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எதுவுமே வெளியே வர்றது இல்லையா? அப்படியே அமைக்கிறாங்களே. அப்படியே திருச்சியில இருந்து நேரா சென்னைக்கு வாங்க. சரி. சென்னைக்கு வர வழியில அந்த பக்கம் வந்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் வழியா தான் நேராக கோட்டைக்கு வரணும். பசுமை சாலை வழியா டிஜிபி ஆஃபீஸே தான் வரணும். அப்படியே வண்டியை கொஞ்சம் பிரேக் அடிச்சு நேராக உங்கள் ஆட்சி, உங்கள் டிஜிபி, உங்கள் காவல்துறை போய் உட்காந்து அது என்ன ஆவணம் கொடுத்துருக்குறான்னு வாங்கி படித்து பார்த்துட்டு அப்புறம் ஆவணமே இல்லாமல் வழக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு மக்கள் இன்னும் வேற, அது ஒரு காலம் இருந்துச்சு, இவங்க சொன்னது மட்டுமே நம்பி. இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், செய்திகள் உடனுக்குடனே என்னென்னலாம் வந்திருக்குன்னு இடியினுடைய வெப்சைட்டை போய் பார்ப்போம். அது என்ன கம்ப்ளைண்ட்டுடைய சாராம்சம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதெல்லாம் தெரியும், அதில் விவரங்கள் இருக்காது. ஆக இந்த இவ்வளோ பக்கத்துக்கு கொடுத்துருக்கோம், இவ்வளோ ஆவணங்களை கொடுத்துருக்குறோம்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சே நீங்கள் பொய் சொல்கிறீங்க நேரு, தெரிஞ்சே நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆவணங்கள் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம்னா பதிவு பண்ணி விசாரிங்க, அப்பதானே தெரியும் அடிப்படை ஆதாரம். உங்களோட பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கு. அதாவது உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா வழக்கு போடுங்க, விசாரணையை சந்திங்க அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை எப்படி தமிழக அமைச்சர் மேல வழக்கு பதிவு பண்ணும்? ஏற்கனவே அமலாக்கத்துறை மணல் கொள்ளை சம்பந்தமா இதே மாதிரி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சில அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு சுமத்துச்சு. அந்த வழக்கையே இன்னும் பதிவு பண்ணல. அதுல ஒரு வேடிக்கை நடந்தது சொல்லுங்க. முழுக்க முழுக்க ஐஐடி தகுதி வாய்ந்த பொறியியல் டீம், அவங்க வந்து ட்ரோன் கேமராலாம் வச்சு எல்லாம் சர்வே பண்ணாங்க. இத்தனை கன அடி தான் கொடுத்துருக்கணும், 10 கன அடி, அதுக்கு 10 மீட்டர் கொடுத்து 10 ஏதோ கணக்கு. ஆனால் அவங்க 100க்கு மேலே எடுத்திருக்காங்க, 100 அடிக்கு எடுத்திருக்கிறாங்க. மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3000க்கு மேற்பட்ட டன் வருதுன்னு சொல்ல வராங்க. மெட்ரிக் டன் ஏதோ கணக்கு அரசுக்கு காட்டியிருக்குது, இவ்வளோதான் காட்டியிருக்குங்க. டோல் வழியாக போன லாரி இருக்குல்ல, எல்லாம் விஷுவல் சாட்சி இருக்குது. புரியுதுல்ல? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதே தான் கேட்குறாங்க. இது வந்து இடி இதன் மூலமாக வெளிநாடு பண பரிவர்த்தனை இருக்கிறதால நாங்கள் உள்ளே வரோம். புரியுதில்ல? வருது. வெளிநாடு பணம், இந்த நாட்டினுடைய பணம் சட்டவிரோதமாக வெளிநாடுக்கு போடுறப்ப அதுக்குன்னு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை உள்ளே வருது. சரி. உள்ளே வந்து இதே போல தான் கேட்குறப்ப நீ என்ன சொல்லணும்? சும்மா சொல்ல, நீ என்ன பதில் சொல்லணும்? விசாரிங்க, உண்மை இருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். இல்லை, நான் சம்மந்தம் இல்லைங்க, இது பொய்யுங்க, இந்த பாஜக பொய்யா சொல்லிட்டு தெரியுதுங்க. கரெக்டா? ஆமா. மேற்கு வங்கத்தில் கொள்ளையடிக்கிறார்கள் இதை விட 5 மடங்கு, அசாமில் இதை விட 5 மடங்கு கொள்ளையடிக்கிறார்கள், மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி 5 மடங்கு கொள்ளையடிச்சு, அங்கெல்லாம் ஈடி போகலை, இங்கே வருது. இது என்ன பதில்? இது நீ மாட்டிக்கிட்டப்பா, அதனால உனக்கு இங்க வராங்க. நீ கொள்ளை அடிச்சியா இல்லையான்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நேரா கண்ணெதிர்க்க வந்துட்டு பொருளை எடுத்துட்டான், மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல அவன் ஒருத்தன் அடிச்சிருக்கிறான், அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல, நீ என்ன மட்டும் பிடிச்சுன்னு கேட்டான்னு அவனுக்கு இன்னும் 4 செவில் மேலே போடுவாங்களே. கண்டிப்பா. காவல்துறையும் பொதுமக்களும் சேர்ந்து உன்னை கேட்டிருக்காங்க, இது பொய் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட அரசு இருக்குது, உங்கள் விசாரணை பதிவு பண்ணிட்டு நீங்கள் விசாரித்து, இல்லைங்க இவ்வளோ மணல் போகலைங்க, பொய்யா சொல்லுதுங்க பாரதிய ஜனதா கட்சி, இதுக்கு இதே பொழப்பு தான்,
எல்லா மாநிலத்திலும் வந்து விட்டு இந்த இந்துத்து நாங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம். எப்படி ஆர்எஸ்எஸ் மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு ட்ரௌசர் போட்டு மாநாடு இது எல்லாத்தையும் இடம் அரசு பள்ளிகள்ல ஷாகா வகுப்பு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு 12,000 கோயில்களுக்கு மேலே மற்ற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்கிறோன்னு இன்னொரு சொன்னார். இந்துவின் மறுமலர்ச்சின்னு ஏதோ சொன்னார் நினைக்கிறேன். புரியல சேகர் பாபு. இவ்வளோலாம் செய்துக்கிட்டு நாங்கள் இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறோம். புரியுதில்ல உங்களுக்கு? கேட்டால் இது மக்கள் கும்பிட்றாங்க இங்கே, அதனால தான் வேறு வழி இல்லை. அப்புறம் எதுக்கு பெரியாரை வச்சுட்டு இருக்கிறீங்க? ஒன்று பெரியாரை வச்சுக்கல, பெருமாளை வச்சுக்கோங்க. உங்கள் கொள்கை எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்ல வரேன். இவ்வளவும் செய்துட்டு நீ அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அது என்ன நியாயம்? இங்கே ஏமா மணல் இவ்வளோ அவங்க கணக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ அடிச்சிருக்கீங்க, இவ்வளோ கணக்கு காட்டியிருக்கீங்க, மீதி இவ்வளோ பணம் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கிறதுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்குது. டோல்கேட் வழியாக எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளோ டோல்கேட் வழியாக போனதெல்லாம் பதிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். கணக்குப்படி பார்த்தா இவ்வளோ வருதுன்னு. இல்லைங்க, மொத்த டோலே இவ்வளோ தான் டோலில் இவ்வளோ தான் கணக்கு இருக்குது. நீ எடுத்து காட்டு. நீங்கள் ஒரு அரசு தானே, கண்டிப்பாக உங்கள்கிட்ட கணக்கு இருக்கும்ல. ஆமாம், பாஜக போட்டது பொய் வழக்குன்னு நிரூபிச்சுட்டு போங்கன்ற. அதை நிரூபிக்க வழக்கும் பதிவு பண்ண மாட்டீங்க. பாஜக உள்ளே வந்துருச்சு, பாஜக இந்துத்துவா பழி வாங்க பார்க்குதுன்னா என்ன கதை? நீங்கள் சரிண்ணே கொள்ளடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை நடவடிக்கை எடுத்தாக்க வந்து பழி வாங்குது பாஜகன்னா என்ன அர்த்தம்? நாங்களும் சேர்ந்து உங்க கூட போகணும். நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இப்போ மணல் கொள்ளைக்காக சில பேர் மேலே வழக்கு போடுங்கன்னு ஏற்கனவே அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதுச்சு. ஓராண்டுக்கு மேலே ஆச்சு, அந்த வழக்கும் போடலை. இப்போ கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கு ஆதாரத்தோட. சரி, ஆதாரம் இருக்குன்னே வச்சுக்குவோம். இந்த வழக்கும் போட போகிறது இல்லை. இப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை எப்படி நேரு மேலே நடவடிக்கை எடுக்கும், அவரை விசாரிக்கும், நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் நிற்க வச்சு அவருக்கு தண்டனை வாங்கி தரும்? வாய்ப்பே இல்லையே. எஃப்ஐஆர் போட்டால் தானே அவங்க உள்ளே வர முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, வேற வழி இருக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கு அவங்களுக்கு உண்டான சட்டத்தில் அந்த ஈடிக்கு என்ன இருக்குதோ அதன்படி கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி கொடுத்தங்க, ஒரு ஆனர் இந்த மாதிரி எடுக்கலை, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும். ஓ, வழக்கு போட முடியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நிறைய பேர் பழி வாங்குறதுக்கு? சரி சரி, அப்படி செய்தாக்கா சரி வராது. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்துட்றோம். நீதிமன்றம் சொல்லிச்சுப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது? எத்தனை ட்ராமா ஆனீங்க நீங்கள்? சரி சரி, எத்தனை ட்ராமா ஆனீங்க நடத்துனீங்கல்ல? கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் நேராக நீதிமன்றம் கொடுத்தங்க, காத்துக்கிட்டு இருந்தோம், நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிடுங்கள். உத்தரவிடுங்க, உங்கள் கண்காணிப்பில் நீங்களே நடத்துங்க, முடிஞ்சு போச்சு. நீதிமன்ற கண்காணிப்பின் பேரில் விசாரணைன்னு வந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? அப்புறம் வருமா வராதா? கண்டிப்பா வேகம் எடுக்குமா எடுக்காதா? கண்டிப்பா. ஆனா உச்சநீதிமன்றம் வந்து ஈடியோட விவகாரத்துல கொஞ்சம் கராறு காட்டுறத சமீப காலத்துல பார்க்க முடியுது. அப்படியே இது நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் வழக்கு போட சொல்லி உத்தரவு கொடுப்பாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? போயிட்டு கைது பண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு கைது தான் நடந்துச்சு. புரியுதுல உங்களுக்கு? ஒரே ஒரு கைது உடனே அவசர அவசரமா கூட்டி மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் சிபிஐ வந்து இங்க கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி முடிச்சிங்கல்ல? ஆமா, அரசாணை வெளியிட்டீங்கல்ல? உங்களுக்கு இதுக்கெல்லாம் அரசாணை வெளியிட முடியுதில்ல? அந்த 7 பேர் விடுதலைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு எத்தனை பேர் கட்டிருந்தாங்க? உங்க தரப்புல எத்தனை பேர் ரைட் அப் எழுதி இருந்தாங்க? ஆனா நீங்க அதிகாரத்துக்கு வந்தப்ப அது மாதிரி நடந்துச்சா இல்லையா? சம்பந்தப்பட்ட இராப்போ ரவிச்சந்திரனும் இன்னும் ஒரு பெருவாளும் தனிப்பட்ட வழக்கு அங்கே, அதனுடைய தீர்ப்பு அது வெளியில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அரசாணை நீங்கள் வெளியிட்டிருக்கணும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய உங்கள் தளத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பல மேனாள் நீதியரசர்கள் இந்த மாதிரி கட்டுரை எழுதியிருக்காங்க. 161 ஆக்ட் படி அரசாணை வெளியிடலாம், விடுதலை அரசுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் தான் இன்றைக்கி சிபிஐ எங்களுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் கைது பண்ணக்கூடாதுன்னு அரசாணை வெளியிடுறீங்க. ஆமாம், வெளியிட்டிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து குழப்புற மாதிரி எங்களுக்கு ஒரு முகமை இருக்கிறதுங்க, எங்களுக்கு ஒரு இது இருக்குது இங்கே விசாரணை முகமை, அதை வந்து சீர்குலைக்கிற விதமாக இவர்கள் குறுக்க வரக்கூடாதுன்றதான் அவங்க வைக்கிறாங்க. அதுதான் உச்சநீதிமன்றம் கேட்டு கொட்டுது. அதுக்காகத்தான் முறையாக ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது, நீ வழக்கு பதிவு பண்ணி விசாரித்து முடிவு நீ பண்ணீங்கன்னா நான் விசாரிக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு கம்முன்னு இருக்கிறீங்க, ஏதோ காரணம் சொல்கிறீங்களே. நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்கி நடக்கும். என்னைக்கா இருந்தாலும் நவம்பர் ஆயிடுச்சு. சரி, இந்த நவம்பர் எண்டுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், குறிச்சி வேணால் வச்சுக்கோங்க. சரி, எந்தெந்த வழக்கு எப்படி வேகம் எடுக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். டிசம்பருக்குலாம் என்ன ஆட்டம் இருக்குது இங்கே பாருங்க. அதுக்கு தான் இப்போவே ஒரு முகாந்திரம் வைக்கிறீங்க. ஒன்றிய அரசு எங்களை பழி வாங்குகிறது, ஒன்றிய அரசு எங்களை பண்ணியிருக்கிறது. ஒன்றிய அரசு கேட்டால் இது வரைக்கும் 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோன்னு. இது நம்ம பாஜக அரசு இந்துத்துவனுடைய முகத்தை நம்ம வந்து வரவேற்கலை, புரியுதில்லை? ஆனால் அவர்களை விட நீ மோசமாக இல்லை இருக்கிற. கரெக்டு, 10 மடங்கு மோசமாக இருக்கிறியே.
நீ கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தானே இருக்கிறீங்க. நாளைக்கே அதிகாரம் வேணும்னா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு போய் முன்ன வரிசையில் நீ தானே இடம் போட்டு உட்காந்துக்குவ துண்டை போட்டு. எஸ். என்ன உங்களுக்கு கொள்கை இருக்குதுன்றேன். எதுக்கு எடுத்தாலும் வந்து பாஜக உள்ளே வருது, பாஜக பழி வாங்குது, பாஜக எங்களை வஞ்சிக்கிறது. இந்த கதையை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்போ ஒரு நெரேட்டிவ் நீ ஏற்பாடு நீ நடத்துறீங்க, நீ உருவாக்குறீங்க. அது தவறுன்னு நம்ம சொல்ல வரோம். ரைட். பாஜக ரைட்டுன்னு நம்ம சொல்ல வரல. உங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய கூட்டு கொள்ளைக்கு புரியுதில்ல, தமிழ்நாட்டினுடைய மொத்த வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 5 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். 9 லட்சம் மொத்தமே 9 லட்சம். இவங்க வந்தது மட்டுமே இவங்க வந்த பிறகு 5 லட்சம். என்னன்னு கணக்கு எதிர்கட்சிகள் பலதும் கணக்கு கேட்டுருச்சு. இன்ன வரைக்கும் இவங்க சொல்லவே இல்லை. இங்கே சென்னையில் மண்ணில் போட்டிங்களா காசு, ப்ராஜெக்ட் புரியுதில்ல, அது தமிழா இங்கிலீஷாக இன்ன வரைக்கும் தெரியாது. மேயர் அம்மா ஒன்று பேசுது வந்து, அதையும் கேட்டுட்டு இருக்கிறோம். பாயிண்டில் தான் பேசுவாங்க. 92 புள்ளி பாயிண்ட் வந்து 99 விழுக்காடு முடிந்து விட்டது, 95 விழுக்காடு முடிந்து விட்டது. எங்கே இருக்குதுன்னு பணத்தை கீழே தேடுறோம் காண. அதே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ன வரைக்கும் அண்ணா நகர் ஆர்ச்சிலேருந்து நேராக வந்தால் எம்ஜிஎம், நான் ரூட்டையும் சொல்லிடுறேன் பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா பாதை, அப்புறம் அண்ணா சாலை, அந்த பெரியார் பாதைன்னு வருதுல, அந்த வழியாக தான் வரேன். சூளைமேடு வழியாக தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறோம். எந்த ரோடு நல்லா இருக்கு இன்ன வரைக்கும் சொல்லு. 4.5 வருஷம் நான் பார்க்குறேன் இல்லை. இதெல்லாம் அடித்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க மனிதன். இந்த பணம் என்னாச்சுன்னு நாங்கள் கேள்வி கேட்டோம்னாக்கா பாஜக உள்ளே வந்துருச்சு, இந்துத்துவா எங்களை பழி வாங்குதுன்னா என்ன பழி வாங்குது? நல்லா கொழுத்து போய் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. தேர்தல் நேரத்தில் பெரிய கலவரமே இருக்குது. கொழுத்து போய் சம்பாதிக்காத பேரன் 2 கோடி ரூபா வாச்சு, சம்பாதிக்காத பேரன் 6 கோடி ரூபா காரு, சம்பாதிக்காத பேரன் 100 கோடியில் சினிமா. என்ன கொழுத்து போய் தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வந்து எங்கேருந்து வந்துச்சு இந்த பணம் சொல்லு? எங்கேருந்து வந்துச்சு? லட்சக்கணக்கான பேர் உழைச்சிங்கிறான், அவனுக்கு தான் வரல. உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு இந்த பணம்? இங்கே போட்ட காசுலாம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்னு போடுற எந்த காசும் இல்லை. கண் எதிர்க்க போட்டாங்க ஒரு பாலம். மழை வந்து தண்ணி வடிஞ்சோன்னு பாலம் தெரியுன்னு பார்த்தா பாலம் படுத்துச்சு கீழே. கேட்டால் லிமிட்டு இந்த அளவுக்கு மேலே வந்து இதையும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்குது. நீ பாலம் கட்டுறப்ப எது வந்தாலும் தாங்கணும் தான் கட்டணும் பாலம். அது ரொம்ப லிமிட்டுக்கு மேலே தண்ணி போயிடுச்சு. 50,000 கன அடிக்கு மேலே வந்துருச்சு. 10,000 கன அடிக்க தான் கட்டணும்னு இதையும் வேடிக்கை பார்த்துட்டு நடவடிக்கையில் உட்காந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வைரீர சம்பளம்? யார் அப்பம் விட்டு பணம் இது? நீ எவ்வளோ அதில் அடிச்சிருப்ப கமிஷன்? நீ எவ்வளோ எடுத்திருப்ப அதில்? அதுக்கு என்ன நடவடிக்கை இன்ன வரைக்கும் சொல்லு. யார் அந்த பொறியாளர்? கட்டந்து யார்? கான்ட்ராக்டர் யார்? என்ன நடவடிக்கை? எப்படி இது கீழே விழுந்திருக்கும்? கரெக்ட். அப்படியே மறந்து கடந்து வந்துட்டோமே. நீங்கள் இத்தனை கன அடி தண்ணி தாங்கிறதுக்கு தான் கட்டுறீங்கல்ல. சைதாப்பேட்டை பாலம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதோட 5 முறை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 35 வருஷத்தில் அளவுக்கு மீறி பாலத்துக்கு மேலே பாலெல்லாம் மறைச்சி காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்குது. சுற்றி இருக்கிற வீடெல்லாம் அரிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு தண்ணியோட. நடந்திருக்கு 2-3 இடத்துல. அடையாறில் நடந்திருக்கு, இங்கே இந்த ஈக்காட்டு தாங்கலில் நடந்திருக்குது, சைதாப்பேட்டை பாலத்தில் நடந்திருக்குது. அந்த பாலம்லாம் இன்னும் அப்படியே இருக்குது சாமி. அது கன அடி பார்த்து தான் அவனும் கட்டியிருக்கிறான். புரியுதில்ல உங்களுக்கு? இன்னும் அப்படியே இருக்குது உங்களுக்கு. காமராஜர் பிரிவில் கட்டணம் இன்ன வரைக்கும் எத்தனையோ மழைகள் வந்து திறந்து விட்டுருக்காங்க தாங்காமல். ஆனால் பிச்சுட்டு உடஞ்சி போயிடுச்சுன்னு இன்ன வரைக்குமே இல்லையே. கனஅடியை நாங்கள் கட்டணம் கனஅடிக்கு மேலே வந்துருச்சு, ஒன்றுமே நடக்கலையே இன்ன வரைக்கும். அதுனா நீங்கள் கட்டுற பாலம், நீங்கள் கட்டுறது எங்கள் வியாசர்பாடியில் உழைக்கும் மக்கள் கட்டுறதுக்கு குடியிருப்பு பலன்னு கொட்டிகிட்டு இருந்தது. விசாரணை நீங்கள் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. திரும்ப அவனுக்கு ஏதாவது வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கீங்க கான்ட்ராக்ட். அறப்பொரு இயக்கம் அம்பலப்படுத்துது. இந்த ஆள் கட்டுறான் 10,000 கோடி இந்த மாடி வீடு. சுத்தமாக வந்துட்டு IIT தான் அதுவும் போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு போட்டது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு தான். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 3 மூட்டை மணல் கலக்கலாம். ஊழல்னால் 5 மூட்டை மணல் கலக்கலாம். 12 மூட்டை மணல் கலந்து எடுத்துருக்கான் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு. அந்த வீடு கட்டினது பொலன்னு கொட்டுது. திரும்ப அவங்களுக்கே அப்போ நீங்களாம் எப்படி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு மொத்தத்தில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? மொத்தத்தில் இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது ரவுடிகளோட ஆட்சியாக இருக்குது. முறைகேடுகளின் மொத்த உருவமாக ஊழலுடைய மொத்தம் இது வரைக்கும் அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்துறது மட்டுமே ஒரு 6,000 கோடி. அவங்களுக்கு 1,000 கோடி தான். டாஸ்மார்க்கில் கிடச்சிருக்கிற 1000 கோடி ஆகும். எப்படின்னு எல்லாமே மணலில் 10,000 கோடி, டாஸ்மார்க்கில் 10,000 கோடி, அதில் 2,00,000 கோடின்னு அறப்போர் இயக்கம் போட்ட வழக்கு நிறைய இருக்குது. நிறைய அவங்க களத்தில் நிறைய வேலை செஞ்சு கொண்டு வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன்று கூட நீங்கள் இது வரைக்கும் மறுக்க முடியல உங்களால். ஆனால் இந்த பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிற இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும். முரட்டு முட்டை என் கட்சி உனக்கு கட்சிக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்குன்னு உனக்கு வக்கீலாகவும் வச்சுட்டு இருக்கிறான். அவன் கட்சி உனக்கு காசு வாங்காமல் வேலை கொடுத்துருக்குதா? அவன் கட்சி நிர்வாகம் வந்து அங்கே நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் காசு வாங்காமல் உனக்கு ஒரு விஷயத்தை ஓசியில் நடத்தி கொடுத்துருக்குதா?
வாங்கச்சின்ற பணத்தை நாளைக்கு நீ வேலையில் சேர்ந்தனாக்கா வரி கட்டிட்டு நீ செத்து போகணும். கரெக்ட். அவ்வளோ கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து யார் தலையில் விடியும்? நம்ம தலையில் தான் விடியும். குறிப்பிட்ட குடும்பம் கொள்ளடிக்குது. இதை கேட்டோம்னாக்கா பாஜக உள்ளே வந்துடுது, பாஜக பழி வாங்குதுன்னா இது எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை உருட்டிக்கிட்டு இருப்பீங்க? பாஜகவில் இருக்கிற கும்பலும் சரியில்லை, பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவும் சரி, இதெல்லாம் பேசணும் மக்கள் மத்தியில். அடிச்சிருக்கிற குடும்பத்தில் இருக்கிறப்ப ஊழலையே நார்மலைஸ் பண்ணிட்டாங்கண்ணே. மக்களுக்கு இந்த ஊழல் தொடர்பான செய்தி என்பது ரொம்ப சாதாரணமா போயிருச்சு. முன்ன மாதிரி அதை வந்து பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. லட்சத்துல ஊழல்னா பகீர்னு இருக்கும் மக்களுக்கு. 4 லட்சம் 10 லட்சம் ஊழல்னாக்கா ஐயோயோன்னுவாங்க. 1000 கோடின்றான், லட்சம் கோடின்றான். அப்படியே ஒரு சாதாரணமாக அப்படி திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. எருமாடு மாதிரி ஆகிப்போட்டோம் நம்ம. இது யாரோட பணம்டா? இந்த படம் நம்ம பணம்னு தெரியல. நாளைக்கு நீயும் நானும் தான் வந்துட்டு ஒண்ணு கொள்ளடிச்ச அந்த பணத்துல தான் நம்ம கிட்ட வந்து ஓட்டுக்கும் காசும் கொடுக்குறாங்க. அதையும் யோசிக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்தையுமே இந்த மக்களும் வந்து மறந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. கொள்ளடிக்கிறது நார்மலைஸ் பண்றது. இது கேள்வி கேட்க போனா பாஜக உள்ள வந்துருதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு சத்திய சோதனை. ஏன் சொல்லுங்க. இவ்வளவு ஊழல் முறைகேடு நீங்க தான் பதிவு பண்றீங்க. நீங்க தான் வந்து விழுந்து ரெய்டு அடிச்சு எல்லா ஆவணங்களும் வச்சுக்கிறதா சொல்றீங்க. ஒரு தகவலும் வச்சுக்கிட்டு இல்லாமல் ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இந்த தேர்தல் நீங்கள் சந்திக்கிறேன்னு வந்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் உங்களுக்கு சுழியம் தான். அவன் நம்பிக்கை வருது இல்லை? ஓகே, திருடன் நீ தான் பிடிக்கிற, திருடனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. அப்போ நீ அவனுக்கு கூட்டு அந்த எண்ணம் வந்துருமா இல்லையா? சரி, அப்போ நடவடிக்கை எடுப்பாங்களா? தேர்தல் நெருங்குதே. ஜனவரிக்கு இல்லை, உங்களுக்கு டிசம்பர்லேருந்து தொடங்கணும் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. எப்படி உள்ளுணர்வு சொல்லுதா, தகவல் சொல்லுதா? எனக்கு அதெல்லாம் நீங்க விளக்கெல்லாம் நான் சீட்ல எழுதியா சொல்லிட்டு இருக்க முடியும். நீங்க பாருங்க, அண்ணனுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குமே. அதெல்லாம் டிசம்பர்ல இருந்துட்டு நவம்பர் எண்டோட முடியுது. சில விஷயங்கள் காத்துட்டு இருக்கிறாங்க தோணுது. சரி, பிறகு நடவடிக்கை இருக்குது, எடுத்து தான் ஆகணும். எடுத்தாதான் அது மத்திய அரசு. நாங்கள் ஊழலற்ற நேர்மையான அரசுன்னு சொல்றதுக்கு யோக்கியது உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் இருக்குனாக்கா, நீங்கள் ஊழல்வாதிகள் நீங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள, கைது பண்ணீங்கல்ல, அவங்களாம் காந்தியவாதிகள் விடுதலை பண்ணிடுங்க. கரெக்டா? கரெக்ட். சால்வா ஒன்று பேசாதீங்க, அவங்க செஞ்ச ஊழலை பற்றி பேச. காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு, அவர் தடியை ஒன்று கொடுத்து, துண்டை ஒன்று போட்டு, இவர் தூய்மையான காந்தியவாதின்னு ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்கள் போட்டது பொய் வழக்கு, யோக்கியமற்ற செயல், இது அயோக்கியமான வழக்கு அப்படின்னு நீங்களே ஒத்துக்குங்க. கரெக்டா? சரிண்ணே, பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த டிசம்பர் தொடங்குறதுலேருந்து பாருங்க. சரிண்ணே, நிறைய மாற்றங்கள் நடக்கு, காத்துன்னு இருக்குது. யார் யார் கதறல் எப்படி கேட்குன்றது நீங்க பாருங்க. கதறல் உண்டு, கைது உண்டு. ஐயோ கொள்றாங்களேன்னு கூட வரும், தெரியாது. சரி, ரைட்டு, புரியுதுல்ல? ஐயோ கொள்றாங்கன்னு கூட இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை நான் விரிவாக இப்போ சொல்லலை, இன்னொரு அடுத்த ஒரு 15 நாளுக்கு பிறகு பேசுகிறேன். சரிண்ணே, பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. பல தகவல்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.